ஹாய் ஹால், திஸ் இஸ் டாக்டர் ஜோ. ஐம் ஃபிட் ஃபிசியோதெரப்பி கிளினிக் பாண்டிச்சேரி. அந்த 18க்கு முன்னாடி மேரேஜ் ஆகிற விஷயம்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்லேயே உங்கள் பாட்டி அந்த மாதிரி கூட யாராவது இருக்கலாம், 16ல் மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ஒரு புதுசான விஷயம் கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நான் அதை பற்றி கேட்டிருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு 12 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்களாம். இந்த 12 இயர்ஸில் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணினாலும் கூட உங்களுக்கு 12 இயர்ஸில் மேரேஜ் பண்ணதும் நீங்கள் ஒரு 14ல் ஏஜ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. 12 இயரில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் சுற்றி வருவீங்க, உங்கள் வீட்டில் விளையாடிட்டு இருப்பீங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடலாம். மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் உங்களோட ஒர்க் அந்த அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், சமையல் செய்யணும் அப்படிலாம் இருக்காதான். அவங்க சொன்னது அப்படிலாம் அந்தளவுக்கு இருக்காது. எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் சமையல்லாம் அவரே செஞ்சுட்டாரு, எங்கள் மாமியாரே செஞ்சுட்டாங்க, நான் பாட்டுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இந்த டைமில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி அவங்க என்ன மாதிரியான ஃப்ரீடம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, we can select our partners, we can get marriage at a right time. இப்போ நம்ம சுற்றி வரோம் எல்லோரும் நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக கல்யாணத்தை பற்றி கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு ஃப்ரீடமை வாங்கி கொடுத்தாங்கன்றதை தாண்டி மற்றவங்கள மாதிரி ஃப்ரீடம் யார் வாங்கி கொடுக்குறது அப்படிலாம் நான் பேச மாட்டேன். ஃப்ரீடமை வாங்கி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, இந்த டைமில் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டினவங்க தான் இவங்களோட லைஃப் ஸ்டோரி இவங்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு இந்த 8ல் மேரேஜ் ஆனாலும் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க. அது என்னென்னா அக்ரிமெண்ட் மாதிரியா, இந்த பொண்ணு எனக்கு தான், கல்யாணம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா எங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டாக. என்ன நினச்சி இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்ன நினச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வில் டாக் அபவுட் திஸ். For pregnancy and post-pregnancy related exercise, comment below.